தகப்பனோட அந்த பிள்ளைகள் கழிக்க டைமோட கூடுதலான நேரம் தாயோடு தான் கழிக்காங்க. அப்போ இந்த பிள்ளை பிறந்ததில் இருந்து 6 வயசு வரைக்குமான காலம். இந்த காலத்தை நாங்கள் எப்படி திட்டமிடுது? அதை திஃபல் மா கபலல் மதரசான்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் அழகாக சொல்லியிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சின்னத்திலிருந்து அந்த காலத்தில் எங்களோட சின்ன காலத்துல எல்லாம் உம்மம்மார் அல்லது பாப்பம்மார் அப்பா ஆச்சா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, கதைகள் சொல்லுவாங்க. சாப்பாடு ஊட்டக்கிட்ட கதை சொல்லுவாங்க. தூங்கும்போது சில கதைகள் சொல்லுவாங்க. அதில் பேய் கதை இருக்கும், நல்ல நல்ல சின்ன சின்ன ஊரில் உள்ள சம்பவங்கள் இருக்கும், அவங்க குடும்பத்தில் இருந்து அப்படி கட்டமாக வந்த குடும்பங்களில் நடந்த சம்பவங்கள் இருக்கும். இப்படி அழகான நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வாய்வழி கல்வி பரிமாற்றம். ஓசையூடாக பிள்ளைகளுக்கு விஷயங்களை கடத்துது. அதில் நிறைய சொல் வளங்கள் பிள்ளைகளுக்கு உருவாகும். இப்போ அந்த நடைமுறை ரொம்ப குறவு.